ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து விளாக் எல்லாமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எதுவுமே போடல. உடம்பு சரியில்ல. அதனால போடாமலே இருந்துட்டோம். இப்ப வந்து எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு தான் கிளம்பிட்டோம். சரி ஓகே வண்டியிலே போகலாம். மாமா இருக்கிறதுனால சரி அவர கூட்டிட்டு வண்டியிலே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே போறோம். பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து 112 கிலோமீட்டர். ரிட்டர்ன் வரது 112 கிலோமீட்டர். பைக்லலாம் இவ்வளோ தூரம் போக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சிங்கிளா இருந்தா போனா ஜென்ஸுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் 112 கிலோமீட்டர் போயிட்டு பைக்லயே போயிட்டு கிரிவலம் சுத்திட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிட்டு வரலாம். போயிட்டு வேற ஏதாவது சும்மா சுத்தி பார்த்துட்டு இது மாரினா பிரச்சனை இல்ல போல. கிரிவலம் சுத்திட்டு திரும்ப பைக்ல வந்து உட்காந்துட்டு வரவே முடியல. கால் மடக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு வர்றது, இடுப்புலாம் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல எங்கேயாவது நிறுத்த சொல்லிடலான்னு பார்த்தா அன்டைமா இருந்துச்சு. நாங்க நைட்டு 2:30 மணி இருக்கும். அப்பதான் வீட்டுக்கே வந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உளுந்தூர்பேட்டைக்கு இந்தாண்ட வந்துட்டு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு பஸ் எல்லாம் போக ரொம்ப சங்கடமா ஏன்னா, அது ரொம்ப மெயினா பைபாஸ் திருச்சி டூ சென்னை பைபாஸ் ரோடு இல்லையா? அதனால பஸ்ஸு, லாரி, காரு அதிகமா வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காவும் ஆயிடுச்சு. நாங்க அப்புறம் பொறுமையா தான் போயிட்டுருந்தோம். தம்பியும் கூட்டிட்டு போனோம். தம்பி வந்து ஏற்கனவே 3 தடவ வந்திருக்கான் என் கூட கிரிவலம். அவனாம் முடியலன்னு சொல்லிட்டான். வரலன்னு தான் சொல்லி சொன்னான். அ அவரு அப்புறம் "வா அப்பா வந்திருக்கேன். அப்பா கூட வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால அப்புறம் தம்பி வந்துட்டான். ஏன்னா, அவனுக்கு பாதி நேரம் ஆனா தூக்கம் வந்துருது. நாங்க எப்பவுமே ஈவினிங்கா தானே போறோம். சாயந்தரம் போறதுனால தம்பி சுத்தி வருது பொறுமையா தான் சுத்தி வருவோம். அதனால நைட்ல தூக்கம் வந்துருது. தம்பியால நடக்க முடியலன்னு பாதி தூரத்துக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சுருவான். அதனாலயே விட்டுட்டு போக ஆரம்பிச்சுட்டேன் நானு. அப்புறம் இப்ப அவங்க அப்பா வந்ததுனால அது வரலன்னு தான் சொன்னான். ரொம்ப பிடிவாதம் பண்ணி தான் நாங்க கூட்டிட்டு போனோம். இது பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு என்டர் ஆயிட்டோம். பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே நமக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்தாண்டியே மலை நல்லா தெரியும். ஆனா, நாங்க வந்து திருவண்ணாமலை கோவில் திருவண்ணாமலை வந்துட்டு "உங்களை அன்புடன் வரவேற்கிறது" அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் வந்து அந்த மலைய வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அ பார்த்தோனே நமக்கே ஒரு திருவண்ணாமலைக்கு போனோனே அந்த மலைய பார்த்தாவே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே வந்துரும் இல்லையா? அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க உள்ள போனதுக்கு அப்புறமும் ரொம்ப டிராஃபிக். உள்ள போகவே முடியல. நின்னு ரொம்ப பொறுமையா தான் போனோம். ரொம்ப பஸ்ஸு, காரு எல்லாமே அதிகமா இருந்துச்சு. அதுல அப்படி இப்படி பூந்தும் எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருக்கு. நான் அதிகமா இருந்த டிராஃபிக் இருந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கவே இல்ல. ஏன்னா ஃபோனே எடுக்க முடியல கையில. அதனால நான் வீடியோ எடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் வரப்பலாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம இறங்கிட்டு, ஆட்டோ புடிச்சு கோவிலுக்கு முன்னாடி போய் இறங்குவோம். பஸ்லலாம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வண்டியில வந்ததுனால அங்க இருந்த போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன நெனச்சேன்னா, வண்டியவும் அங்கேயே தான் போட்டு வரணும்னு நெனச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க கோயில் கிட்ட வரையும் எடுத்துட்டு போலாம்" அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் கோவில் கிட்ட வந்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா, கோபுரம் தெரியுது. எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் போடுங்க. நாங்க வந்துட்டு போயிட்டு சாமி வந்து கோபுரம் ராஜகோபுரம் வந்துட்டோம். கும்பிட்டுட்டு திரும்ப தம்பி பசிக்குதுன்னு சொன்னான். தம்பி இட்லி வாங்கி சாப்பாடு இட்லி வாங்கி குடுத்தோம். அங்க ஒரு இட்லி ரூ. 10ன்னு சொல்லிட்டு ரோட்டு கடையில தான் வாங்குனோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத விட ரோட்டு கடையில ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு எப்பவுமே ரோட்டு கடை டிஃபன் ரொம்ப பிடிக்கும். நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. நானும் ஆளுக்கு 3, 3 இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்க திரும்ப நடக்க ஆரம்பிச்சுட்டோம். என்னால வீடியோ எதுவுமே அதிகமா எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம். இன்னொன்னு வண்டியில வந்திருக்கோம். சீக்கிரமா போகணும் வீட்டுக்கு. ரொம்ப அன் டைம்ல போக முடியாதுல்ல. அதனால வந்து நாங்க வந்து அதிகமா வீடியோ எடுக்கல. இது வந்து திரும்ப ரிட்டர்ன் ராஜகோபுரம் வந்துட்டோம். பாய்.